ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இந்த வீடியோவில் நாம் எபிசோட் நம்பர் 12 அண்ட் 13 கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம். த 50ல் கெஸ்ட் வராங்க. நிஹா மற்றும் உர்ஃபி இவங்க ரெண்டு பேருமே நிறைய ரியாலிட்டி ஷோலையும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அதே மாதிரி டிவி ஷோலையும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ அவங்க கொஞ்சம் டாஸ்க் கொண்டு வராங்க, கொஞ்சம் ப்ராப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராப்பை வந்து நாங்கள் ஒரு ஆளுக்கு கொடுப்போம், அவங்க வந்து இது யாருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபைஸு கிட்ட 2 பிளைண்ட் ஃபோல்டு தராங்க. இந்த வீட்டில் யார் இந்த வீட்டில் என்ன நடந்தாலுமே கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிங்களோ அந்த 2 நபருக்கு இதை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபைஸு வந்து ஒன்று ஷிவ்க்கு கொடுக்காரு, இன்னொன்று வந்துட்டு கரண் பாட்டேலுக்கு கொடுக்காரு. ஏன்னா கரண் பாட்டேல் வந்து எப்போ என்ன சண்டை நடந்தாலுமே அதில் கொஞ்சம் கூட இன்வால்வ் ஆக மாட்டார், தள்ளி நின்று பார்த்துட்டே ஸ்மைல் பண்ணிகிட்டு இருப்பார், இல்லைனா ரொம்ப கோவப்படுவார், மயக்கெல்லாம் கலத்தி வச்சுருவார். இந்த மாதிரி ஒரு வீட்டில் எனக்கு இருக்க வேணான்னு சொல்லுவார். பட் அதில் வந்து நடக்கிற அந்த ப்ராப்ளத்தில் போயிட்டு சால்வ் பண்ண மாட்டார். அதே மாதிரி தான் ஷிவும், அவரும் அவருடைய எந்த ஸ்டாண்டுமே எடுக்க மாட்டார். பிரின்ஸுக்கு சப்போர்ட்டாக இருப்பார், பட் ஸ்டாண்ட் எதுவுமே எடுக்க மாட்டார். ஸோ இதே மாதிரியே சித்தார்த் கிட்ட 2 வாக்கிங் ஸ்டிக்கை கொடுத்து யாருக்கு இது தேவைப்படும், யார் சப்போர்ட் இல்லாமல் விளையாட மாட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் வந்து ஒன்று வந்து ஹமீத் அப்படின்னு சொல்லுவார், இன்னொன்று சிவித் அப்படின்னு சொல்லுவார். இவங்க 2 பேருமே பிரின்ஸோட குரூப்பில் இருக்கிறாங்க. பிரின்ஸுக்கு வந்து ஒரு கையாள் மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுவார். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ரஜத் ஒரு கமெண்ட் பண்ணுவார், அர்பாஸ் ஒரு கமெண்ட் பண்ணுவார். உடனே பாய்ஸ்குள்ளே வழக்கம் போல் ஒருத்தர் சட்டை பிடிக்க போகிறது, அப்புறம் எகிறுறது, இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். மற்றவங்களாம் சேர்ந்து அவங்கள பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருப்பாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் அந்த ஹாலில் உட்காந்துருப்பாங்க. கெஸ்ட்டு கேர்ள்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு கடகடன்னு எந்திரிச்சிருவாங்க அந்த சேரை விட்டு. ஏன்னா அவங்க எல்லாருமே கூட்டமாக வந்து அப்படியே உள்ள போகிற மாதிரி வருவாங்க. ஒருத்தரை பிடிச்சி அடிக்க போகிற மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அங்கே யாரும் அடிக்கலாம் இல்லை, எல்லோரும் வந்து அவங்கள விளக்குறதுலே வந்துட்டு ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சீன் ஏற்கனவே நடந்திருக்கு மேக்ஸ்டனோட டைமில். ஸோ அதே தான் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த தடவை வந்து வந்திருக்க கெஸ்ட்டு வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி அந்த சண்டையை வந்து நிப்பாட்டுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியாக கேர்ள்ஸ் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா திவ்யா அகர்வால், இந்த வீட்டில் வந்து நாங்களாம் இருக்கணுமா இருக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேர்ள்ஸ் இருக்கிறாங்கங்கிற ஒரு கொஞ்சம் கூட உங்கள் யாருக்குமே வந்து கான்சியஸே இல்லை, அந்தளவுக்கு சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சண்டை நின்றுது. அது மட்டும் இல்லாமல் லயனும் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முறையாக என் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து இந்த ப்ராப்ளத்தை முன்ன மாதிரி ரீசெட் பண்ணணும், இந்த வீட்டையே ரீசெட் பண்ணணும்னாக்கா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அர்பாஸ் மற்றும் சிவித்தை வந்து நான் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன், அதுதான் அதோட சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைன்னா அவங்க எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்கணும், அப்படி மன்னிப்பு கேட்டாங்கன்னா நான் அலோவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அர்பாஸ் உடனே மன்னிப்பு கேட்டுறாரு, எல்லாருக்கிட்டையும் சின்சியராக மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் சிவித் வந்து போனால் போதுங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்குறாரு. சரி, எப்படியோ ப்ராப்ளம் சால்வ் ஆனால் சரி, வீடு அமைதியாக இருந்தால் சரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு சித்தார்த் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட மைக்கெல்லாம் கலத்த ஆரம்பிச்சிடுறாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு இப்படி ஒரு ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட்டே பண்ண வேண்டாம், நான் வந்துட்டு பல ஒரு 7 வருஷமாக வந்து அமெரிக்காவில் தான் இருக்கிறேன், அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ இந்தியாவுக்கு வந்தேன், இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்ட்டு வந்தேன், வெளியே எங்கள் அம்மா வந்து எனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு இப்படி ஒரு ஷோவில் இருக்க வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது 1, 2 பேர் அவர் பின்னாடியே ஓடுறாங்க, இல்லை போகாதீங்க, மனிஷா ராணி அந்த மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க போகாதீங்கன்னு. ஆனால் அவர் கேட்க மாட்டேங்காரு, டைரெக்டாக வந்து அந்த கேட் வரைக்கும் போயிடுறாரு, அந்த மெயின் டோர் வரைக்கும். போயிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து என்னோட இந்த பெனாலிட்டி, இப்படி இந்த மாதிரி திடீர்னு ஷோ விட்டு போனால் பெனாலிட்டி இருக்கும் இல்லையா, அதாவது பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஷோ பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நான் கொடுத்துட்டு தான் போவேன், கவலைப்படாதீங்க அந்த மாதிரி மைக்கில் சொல்லிட்டு இருக்காரு. சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லுங்கள், நான் அது கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே வீட்டுக்குள்ளே வந்து எல்லாரெல்லாம் அவரை போயிட்டு சமாதானப்படுத்த ஓடலை, எல்லாருமே நார்மலாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அதில் வந்து நிக்கி மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ருதிகாட்ட சொல்கிறாங்க, ஸ்ருதிகா நீ கொஞ்சம் அவரை நிப்பாட்டேன், வேண்டான்னு சொல்லேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பாருங்கள், எல்லாருக்கும் என்ன நினைப்பாங்கன்னா, ஸ்ருதிகா வந்து யாருக்கு ப்ராப்ளம்னாலும் ஓடுவாங்க, போய் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பாட்லைட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து அந்த நினப்பு இருக்குது. குறிப்பாக வந்து கான்சாதி வந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சண்டை போட்டாங்க ஸ்ருதிகாட்ட. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு வந்து யாருக்கு ப்ராப்ளம்னாலும் உடனே ஓடி வந்துடுவேன், ஏன்னா உனக்கு வந்து லைம் லைட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது முழுக்க தவறுங்கிறத சூப்பராக இன்றைக்கி ஸ்ருதிகா நிரூபிச்சிட்டாங்க. ஏன்னா நிக்கி வந்து சொன்னாங்க, சித்தார்த்தை போய் நீ நிப்பாட்டு, நீ சொன்ன கேட்பாருன்னு. அவங்க வந்து நேராகவே சொல்லிட்டாங்கங்க, இல்லை எனக்கு அவரை பிடிக்காது, அது மாதிரி அவருக்கும் என்ன ஒன்றும் பெருசாக பிடிக்காது, நான்லாம் அவரை போய் நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ருதிகா வந்து அவங்களுடைய அந்த தாட்லேயும் அவங்களோட ஆக்ஷன்லையும் எவ்வளோ வந்துட்டு கிளியராக இருக்கிறாங்க, எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் அப்படிங்கிறது நம்மளை பார்க்க முடிஞ்சிச்சு. அது ஆக்சுவலி இந்த ஒரு கேமுக்கு கண்டிப்பாக தேவை தான்.
ஸோ சித்தார்த் வந்து அந்த மெயின் டோர் பக்கத்திலேயே ஒரு கேமரா இருக்கு. அதுட்ட சொல்றாரு, நான் வந்து என்னோட அந்த பெனால்டி பைசாலாம் குடுத்துட்டு தான் போவேன். கவலைப்படாதீங்க. எவ்வளோன்னு என்ட்ட சொல்லுங்க. நான் அத குடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்டின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்தில வந்து பார்த்தாக்கா, செவுத்துல அடிச்ச பந்து மாரி மறுபடியும் ரூம்ல வந்து நின்னுட்டு இருக்காரு. மாளிகைக்குள்ள வந்துட்டாரு. வந்துட்டு இப்ப மைக்க மாட்டிட்டு இருக்காரு அவசர அவசரமா. என்ன அப்டின்னு பார்த்தா, அவங்க சொல்லியிருப்பாங்க போல 2,00,00,000 பெனால்டி அப்டின்ட்டு. ஸோ மைக்க மாட்டிக்கிட்டே அவருடைய ஹவுஸ்மேட்ஸ்ட்ட சொல்றாரு, அர்பாஸ் அவங்க எல்லாத்தையும், "ஏன்பா சொல்ல வேண்டாமா? 2,00,00,000 வந்து பெனால்டின்னு" அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவசர அவசரமா எடுத்து மைக்க மாட்ட ஆரம்பிச்சுடுறாரு. நான் போல இங்க தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாரி செம காமெடியா இருந்துச்சுங்க. அப்புறமா அந்த த லயன் வந்து என்ன சொல்றாருன்னா, "ஓகே இனிமே நம்ம ஃப்ரெஷ்ஷா அந்த டாஸ்க்க ஸ்டார்ட் பண்ணலாம்" அப்படி சொல்றாரு. ஆனா இங்க வேண்டாம். எல்லாரும் டாஸ்க் ஏரியாவுக்கு வாங்க அப்படி சொல்லிடுறாரு. அங்க பார்த்தாக்கா பயங்கர சர்ப்ரைஸ். அங்க வந்து டேபிள்ல அ ஹார்ட் ஷேப், அப்புறம் டெடி பேர் அந்த மாரி எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு பொருட்கள். சேர் போடப்பட்டிருக்கு. டாஸ்க் என்னன்னாக்கா, கேர்ல்ஸ் எல்லார்ட்டயுமே காயின் இருக்கும். அந்த ஒவ்வொரு காயினோட மதிப்பு வந்து ₹5000. பாய்ஸ் எல்லாருக்கும் ஒருத்தரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். கேர்ல்ஸ்ல யாரோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கோ, அவங்க போயி அவங்கட்ட இருக்க காயின குடுக்கலாம். ஒரு பாய்க்கு ஒரு காயின் தான் குடுக்கணும். ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க குடுத்தாங்கன்னா, அந்த பாய் வந்து செலக்ட் பண்ணலாம். யாரோட காயின் வேணும் அப்டின்ட்டு. ஸோ இந்த டாஸ்க்க நடத்தி வைக்க போறதும் சேம் கெஸ்ட்டு தான். அதாவது நியா மற்றும் உர்ஃபி. அவங்க வந்து இத கண்டக்ட் பண்றாங்க. முதல்ல பிரின்ஸ் வராரு. அவரோட ஒய்ஃப்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்றாரு. அவங்களுடைய லைஃப்க்கு வந்ததுக்காகவும், அந்த லைஃப்ப வந்து அ நல்லபடியா அவங்க வந்து கூடயே இருந்து அவர கொண்டு போறதுக்காகவும், அப்புறம் குழந்தை பொறந்திருக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதுக்காகவும் தேங்க்ஸ் சொல்றாரு. ஒரு டான்ஸ் ஆடுறாங்க 2 பேரும். ரொம்ப கியூட்டா இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைஸும், அருஷியும் சேர்ந்து ஒரு டான்ஸ் பண்றாங்க. டான்ஸ் முடிஞ்ச உடனே பெபிகா வந்து ஃபைஸுக்கு காயின் குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஆருஷி குடுக்க போறாங்க. பட் ஃபைஸு வந்து குடுத்த பெபிகாவோட காயினே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த மாரி டாஸ்க் நடந்துட்டே இருக்குங்க. இந்த டாஸ்க் நடக்கிறதுக்கு முன்னாடியும், சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடியும் வந்திருக்க கெஸ்ட்டுக்கும், மேக்ஸ்டனுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து போச்சு. அது ஏன்னாக்கா, வந்திருக்க கெஸ்ட்ல ஒருத்தவங்க அதாவது நியா வந்து மேக்ஸ்டன்ட்ட கேட்டாங்க, "நீ எங்களுக்காண்டி ஏதாவது ஆக்ட் பண்ண போறியா?" அப்படின்ட்டு. அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, "எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தான் நான் பண்ண முடியும். எல்லாருக்கும் பண்ண முடியாதுன்னு" சொல்லிட்டாருங்க. அதில வந்துட்டு நியா வந்து கொஞ்சம் அஃபண்ட் ஆகி என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, "உன்ன நல்லா தெரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் வந்து என்கிட்ட டைம் இல்ல. நெறைய வேலை இருக்கு." அப்படிங்கிற மாரி அவருங்க சொல்லிடுறாங்க. இவரு வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, "என்கிட்டயும் டைம் இல்ல உங்களுக்காண்டி" அப்படி சொல்லிடுறாரு. ஆ இந்த ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கும்போதே, ஆ மேக்ஸ்டன் என்ன சொல்லிடுறாருனாக்கா, நியாவ பார்த்துட்டு, "நீங்க கெஸ்ட்டு தானே, கெஸ்ட் மாரி இருங்க. அத தவிர வேற எதுவும் பண்ணாதீங்க." அப்படி சொல்லிடுறாருங்க. எல்லா ஹவுஸ்மேட்டும் அவர வந்துட்டு சொல்றாங்க, "இப்படி பேசக்கூடாது. அவங்க கெஸ்ட்டு." அப்படின்ட்டு. ஸோ இது நடந்துட்டுருக்கு. அப்புறமா தான் இந்த பாய்ஸ்க்குள்ள சண்டை நடக்குது. சண்டை முடியிற போற நேரத்தில மேக்ஸ்டன் போயி 2 பேர்ட்டயும் சாரி கேட்காரு. அவங்களும் ஓகே பரவால்ல எங்களுக்கு புரியுது. இந்த அட்மாஸ்பியரே அந்த மாரி தான் இருக்கும். அதனால நோ ப்ராப்ளம்னு சொல்றாங்க. அப்படி இருந்துமே, இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த டாஸ்க்ல பாய்ஸ் ஒருத்தரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற இந்த டாஸ்க்ல சில பேர் பாட்டு பாடுறாங்க, ஒரு சிலர் டான்ஸ் ஆடுறாங்க, ஒரு சிலர் கவிதை சொல்றாங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே நம்ம அந்த ப்ரோகிராம் இப்போ அ எண்ட் பண்ணலாம். இதுவரைக்கும் யாரும் பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தீங்கன்னா, அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பாட்டு போடுறோம். நீங்க டான்ஸ் பண்ணுங்க. கேர்ல்ஸ்ல யாருக்கெல்லாம் உங்க டான்ஸ் பிடிச்சிருக்கோ, அவங்க உங்களுக்கு காயின் தருவாங்க அப்படி சொல்றாங்க. ஆனா ஸ்ருத்திகா வந்து கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்றாங்க. ஜட்ஜ்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மேக்ஸ்டனுக்கு ஒரு சான்ஸ் குடுங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ சொல்லணுமா அப்படி சொல்றாங்க. மேக்ஸ்டன் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற 2 ஹார்ட்டையும் கொண்டு போய் 2 ஜட்ஜ்ட்டயும் அதாவது கெஸ்ட்டையும் குடுத்துட்டு சொல்றாரு, என்னோட அப்பாலஜிய நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பை மிஸ்டேக் தான் உங்கள்ட்ட அந்த மாரி பேசிட்டேன். காலையிலேருந்தே ரொம்ப லோவா இருந்தேன். அதனால ஏதோ என்ன அறியாம பேசிட்டேன். ஐ அம் சின்சியர்லி சாரி அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் அத ஏத்துக்கிறாங்க. இல்ல, இல்ல நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பாட்டு போடுறாங்க. எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. இதுக்கு இடையில ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்கும். அதாவது அர்பாஸ் பெர்ஃபார்ம் பண்ண வரும்போது, அவரு வந்து அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட் நிக்கிய கூப்பிடுவாரு. அவங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவாரு. அவரு என்ன சொல்லுவாருன்னா, "நாங்க இதுவரைக்கும் ப்ரொப்போஸே பண்ணிக்கிட்டது கிடையாது" அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் அவங்க எவ்வளோ வந்து அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி பேசுவாரு. அவர் பேசுறது கேட்க கேட்க நிக்கியும் அழ ஆரம்பிச்சுருவாங்க. அங்க உட்காந்துருக்க கேர்ல்ஸும் அழ ஆரம்பிச்சுருவாங்க. அவ்வளோ எமோஷனலா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. இந்த பாய்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி கேர்ல்ஸ் காயின் குடுக்குற இந்த டாஸ்க்ல வந்து 2 கேர்ல்ஸ் தவிர மீதி எல்லாருமே அவங்களுடைய காயின்ஸ பாய்ஸ்க்கு குடுத்துட்டாங்க. இப்ப இதோட கன்டினியூஷன் தான் வந்து எபிசோட் நம்பர் 12ல நடக்குது. எபிசோட் நம்பர் 12ல த லயன் வந்து எல்லாரையும் அரினாக்கு வர சொல்லிடுறாரு. அங்க வந்துட்டு ஒரு கேம் செட்டப் பண்ணி வச்சிருக்கு. அது என்னன்னாக்கா, நடுவுல வந்து ஒரு வால் மாரி இருக்கு. வால்க்கு ஒரு சைடுல பாய்ஸும், ஒரு சைடுல கேர்ல்ஸும் நிக்கணும். எபிசோட் நம்பர் 12ல நடந்த டாஸ்க்ல கேர்ல்ஸ்ல இருந்து 2 பேர் இன்னும் காயின் குடுக்காம இருக்காங்க. அதோட ஃபேஸ்க்கு 2 காயின் கிடைச்சிருக்கு. ரித்தி மற்றும் நேஹல்ட்ட இருந்து
த லயன் சொல்றாரு, யாராவது ஒருத்தர்ட்ட தான் வாங்கணும் அப்டின்ட்டு. அவரு வந்து ரித்தியோடத அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ, இப்போ நேஹல் வந்து பார்ட்னர் இல்லாம இருக்கிறாங்க. பாய்ஸ்ல யாருக்கெல்லாம் வந்து காயின் கிடைக்கல அப்டின்னு சொல்றாரு. அதுல லக்ஷய் மற்றும் துஷ்யந்த்க்கு இன்னும் கிடைக்கல. ஸோ, லக்ஷய், துஷ்யந்த், நேஹல், சாஹத், ஆருஷி இந்த 5 பேரும் இன்னும் பேர் ஆகல. ஏன்னா, இன்றைய இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்க்ல யாரெல்லாம் பேர் ஆனாங்களோ, அவங்க சேர்ந்து தான் வந்து விளையாட போறாங்க. அதனால இப்ப இந்த 5 பேர என்ன பண்றது அப்டின்ட்டு பேசுறாங்க. இந்த டாஸ்க்குக்கு கெஸ்ட்டா கரண் கொந்த்ரா மற்றும் சன்னி லியோனி வந்திருக்காங்க. த லயன் கெஸ்ட்டுட்டே கேட்குறாரு, இவங்கள பனிஷ் பண்ணலாம், இல்ல இன்னொரு சான்ஸ் குடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க இன்னொரு சான்ஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இப்போ யார் சான்ஸ் குடுக்கலாம் செலக்ட் பண்றதுக்கு அப்படின்னு பேசும்போது, கெஸ்ட் சொல்றாங்க கேர்ல்ஸ்க்குன்னு. ஸோ, கேர்ல்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்கி, சாகத் வந்து துஷ்யந்த செலக்ட் பண்றாங்க. ஆருஷி வந்து லக்ஷய் செலக்ட் பண்றாங்க. நேகலும் லக்ஷய் தான் செலக்ட் பண்றாங்க. இப்போ லக்ஷய்ட்ட கேட்குறாங்க, நீங்க யார செலக்ட் பண்றீங்க? அவரு வந்து ஆருஷி செலக்ட் பண்றாரு. அதனால நேகல் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போயிடுறாங்க. இப்போ நேத்து நடந்த டாஸ்க்லயே வந்து எல்லாம் ஜோடி ஜோடியா வந்து செலக்ட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு இன்னும் 2 ஜோடி செலக்ட் ஆயிருக்காங்க. கேம் எப்படி நடக்க போகுதுனாக்கா, ஒரு பெரிய வால் இருக்கும். வால்க்கு ஒரு சைடுல வந்து நெறைய பலூன்ஸ் வந்து அ கயிறுல வந்து கட்டி கட்டி வைக்கப்பட்டிருக்கும். கேம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஜோடியையும் ஒரு கார்டு எடுக்க சொல்றாங்க. ரெட் கலர் கார்டு இல்லன்னா ப்ளூ கலர் கார்டு. இது 2ல ஏதாவது ஒண்ணு வரும். ஸோ, எல்லா கார்டும் எடுத்ததுக்கப்புறம் 2 செட் ஆஃப் டீம் வந்து ஃபார்ம் ஆயிடுறாங்க. ஒரு ப்ளூ டீம், ஒண்ணு வந்து ரெட் டீம். ஒரு டைம்ல ப்ளூலேருந்து ஒரு ஜோடியும், ரெட்லேருந்து ஒரு ஜோடியும் விளையாடுவாங்க. ஸோ, ரெட் டீமோட கப்பல்லேருந்து ஃபீமேல் வந்து மேலே நிற்கிறதுக்காண்டி ஒரு ஸ்டாண்ட் மாரி கட்டியிருக்கிறாங்க. செவுருக்கு ஒரு சைடில். அங்கே நிற்கணும். 2 கப்பலோட ஃபீமேலுமே அங்கே நிற்கணும். 2 கப்பலோடைய மேலும் வந்து இன்னொரு சைடில் நின்று, அவங்க அந்த டாட் அப்படிங்கிற அந்த குட்டி ஏரோ இருக்குது. அதை வந்து த்ரோ பண்ணணும். அது பலூனில் ஹிட் ஆச்சுனாக்கா, அதாவது அவங்க கலர் பலூன்லேயே ஹிட் ஆச்சுனாக்கா, அவங்க சேஃப் ஆயிருவாங்க 2 பேருமே. அவங்க பை மிஸ்டேக் இன்னொருத்தருடைய பால ஹிட் பண்ணிட்டாங்க, இல்ல அவங்க ஹிட் பண்ணவே இல்ல அப்படின்னாலும், டேஞ்சர் ஜோனுக்கு போயிருவாங்க. எப்படின்னாக்கா, சேஃபான கப்புல் வந்து இவங்கள 2 பேத்துலருந்து ஒருத்தர வந்து நாமினேட் பண்ணிருவாங்க. ஸோ, இப்படி கேம் கன்டின்யூ ஆகுது. இதில நம்ம ஸ்ருத்திகாவும், மேக்ஸ்டனும் சேஃப் ஆயிருந்தாங்க. ஸோ, கேம்க்கு இடையில விளையாடாத ஜோடிலாம் அங்க தனியா உட்காந்துருக்குறாங்க. அதில வந்து ரஜத் வந்து நம்ம சாஹத்ட்ட பேசிட்டு இருக்காரு. இவ்வளோ நாளையிலே இன்னைக்கு தாங்க கொஞ்சம் அன்பா பேசுற மாரி தெரியுது. அது மட்டும் இல்லாம ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. ரஜத்தோட டீம்ல இருந்து மனிஷா ராணி மற்றும் லக்ஷய தவிர மற்ற எல்லாருமே சேவ் ஆயிடுறாங்க. அதாவது அவருடைய குரூப்ல இருக்கிற மெயின் பீப்புள். ஸ்ருத்திகா, சாகத், நிக்கி, அர்பாஸ், ரச்சித் எல்லாருமே சேவ் ஆயிடுறாங்க. பிரின்ஸோட குரூப்ல இருந்து தான் நிறைய பேர் எலிமினேஷனுக்கு நாமினேட் ஆயிருக்கிறாங்க. பிரின்ஸும் நாமினேட் ஆயிட்டாரு. ஏன்னா அவரும் அவங்க ஒய்ஃபும் காக்காஜி மற்றும் சப்னாவை எதிர்த்து விளாண்டாங்க. அதில் சப்னாவும் காக்காஜியும் சேஃப் ஜோனில் போயிட்டாங்க. அவங்க வந்து பிரின்ஸ் அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப்ல ஒருத்தர் நாமினேட் பண்ண வேண்டியிருந்தது. அவங்க வந்து பிரின்ஸை நாமினேட் பண்ணிடுறாங்க. பிரின்ஸ் வந்து காக்காஜிட்ட அப்படி காட்டுறாரு என்ன நாமினேட் பண்ணுன்னு. ஸோ அவரை நாமினேட் பண்ணிடுறாங்க. ஏன்னா பிரின்ஸுக்கு ஓட்டு கிடைச்சிடும், பட் அவங்க ஒய்ஃப்க்கு கிடைக்குமான்னு டவுட்டாக இருக்கும் அவருக்கு. அதனால தனியாக நாமினேட் பண்ண சொல்லிடுவார். இப்போ அவரும் டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாரு. அவர் மட்டும் இல்லைங்க, அவரோட சேர்த்து சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் சொல்லுவேன் இல்லையா, கரண் பட்டேல் மற்றும் ஊர்வஷி டோலாக்கியா அவங்களும் நாமினேட்டடாக இருக்கிறாங்க. ஸோ ஓட்டிங் நடக்குது. த லயன் எப்போவுமே அதிக ஓட்டு வாங்கினவங்களோட பேர் தான் முதல் சொல்லுவார். அதில் ஒரு 5 பேர் வந்து சேவ் ஆயிடுறாங்க. அதில் பிரின்ஸ் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. பிரின்ஸ் வந்து அதுக்கு அடுத்த ரவுண்டில் தான் சேவ் ஆகுறாரு. அப்படின்னாக்கா அவருக்கு குறைய ஓட்டு கிடைச்சிருக்கு. அது கொஞ்சம் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இன்னொன்று கரண் பாட்டில் மற்றும் ஊர்வசி இப்போ டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க. நம்மளுக்கு முடிவு வந்து அறிவிக்கப்படலை. இன்றைய எபிசோடில் தான் அதை அறிவிக்க போகிறாங்க. ஸோ இதுதான் எபிசோட் 12 மற்றும் 13 ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.